அடுத்தது மகர ராசி மேம். இந்த மகர ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்கு? இந்த மகர ராசிக்காரங்க எந்த உறவோட கொஞ்சம் விலகி இருந்தாலோ, ஜாக்கிரதையா இருக்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். மகரத்த பொறுத்தவரைக்கும் இப்ப 5ல செவ்வாய் இருக்கா மேடம். அப்ப ம். என் குழந்தைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ செலவு. குழந்தைங்களோட பேச்சு பயங்கரமா இருக்கும். என்னென்னலாம் பண்ணா என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் நார்மல்சி வரும் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணேன். பெண்கள் கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். எந்த ம். பெண்களா இருந்தாலும். நீங்களும் ஜாதகம் கத்துக்கணும், ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்க தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி, நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்க ஜாதகத்த நீங்க பார்த்துக்கலாம். உங்க ஃபேமிலி ஜாதகத்த நீங்க பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து, ரசிச்சு, எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்க ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி, பிரபலமாக்கி, உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை, நிறைய ஒரு ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான பதிவுங்க. இன்னைக்கு ஆடி மாத பலன். அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது. அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது. ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போமா? வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பா. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? சொல்லுங்க கண்டிப்பா மேம். மேடம். பொதுவாவே வந்து பாருங்க, இந்த ஆடி மாசம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆமாம். ஆடி மாச காத்துக்கு அம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம். அம்பிகைக்கு மட்டும் தானா? இல்லையே. முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள் ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்யுது. அதை ஒரு பதிவாவே சொல்லலாம். அடுத்தது மகர ராசி மேம். இந்த மகர ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எப்படி இருக்குது? இந்த மகர ராசிக்காரங்க எந்த உறவோட கொஞ்சம் விலகி இருந்தாலோ, ஜாக்கிரதையாக இருக்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பா மேடம். மகரத்த பொறுத்தவரைக்கும் இப்ப 5ல செவ்வாய் இருக்கா மேடம். அப்ப என் குழந்தைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது. குழந்தைங்கனாலே சொல் பேச்சு கேட்காது, நம்ம முடிவு பண்ணிக்கணும். அது 13 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 23 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 30 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி. அப்ப சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நான் அதை திருத்தணும் அப்படின்னு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்து அதுகிட்ட பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தேன் ம். அப்படின்னா அதுக்கும் நமக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்கும். நம்மளை விட்டு அது விலகியே போகும் அப்படின்னு சொல்லலாம். ம். அப்ப குழந்தைங்க கிட்ட தான் நம்ம உஷாரா இருக்கணும். ம். நீ ஆடுற மாட்ட ஆடிக்கர, பாடுற மாட்ட பாடிக்கரன்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி அப்படின்ற மாரி அது ஹாமே ஹான்னுவாங்க. நாமே நான் அப்படிம்பாங்க. அது சொன்னா ஓகே. நீ சொன்னா சரி கண்ணு. அப்படின்ற மாரி அத தூக்கி வச்சு பேசிடுறது நல்லது. என்னால அப்படிலாம் பேச முடியாதுன்னா அமைதியா இருந்துறது நல்லது.
அதே மாதிரி 5ஆம் பாவத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லாதவங்களுக்கு மருத்துவத்தினால குழந்தை பிராப்தம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ செலவு, குழந்தைங்களோட பேச்சு பயங்கரமாக இருக்கும். அதனால தான் நம்ம அதுங்கிட்ட ஜாக்கிரதையாக பேசாமல் வாய் கொடுத்தா நம்ம மாட்டிப்போம். வாய் கொடுக்குற வேலையே நம்மளுக்கு வேணாம். இதில் கவனம் வேணும் மேடம். 6ஆம் பாவம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் புதன். இவ்வளோ நாளாக கடன் இருக்குது. இப்போ நான் கூப்பிட்டு கடன்காரங்கிட்ட சொல்லிட்டேன், அப்பா நீ உங்ககிட்ட வாங்கின அசலை விட நான் வட்டி நிறைய கட்டிட்டேன். இப்போ நான் வட்டியெல்லாம் கட்ட மாட்டேன். 4 மாதம் டைம் கொடு, அசலை உனக்கு முழுசாக செட்டில் பண்ணுறேன், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணுறேன். இப்படி நான் வந்து பேசி கடன்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. என்னென்னலாம் பண்ணால் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் நார்மல்சி வரும் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணுறேன், நான் வெளியே வரேன். இப்படி ஒரு அமைப்பு. இந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது புதன் 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது வரும் மேடம். அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் குரு களத்த குருவாக இருக்கார். குரு தனியாக இல்லை, சூரியனோட சேர்ந்துருக்கார். அப்போ அது இது வரைக்கும் திருமணம் ஆகல, ஒரு ஆளுமையான நல்ல பொண்ணு, நல்ல வரன் அப்படின்றது அமையும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, மனைவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் மனைவிக்கும் லைட்டாக வந்து மனக்கசப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ அது மாறும். மனைவியினோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும், மனைவியினுடைய ஆளுமை அதிகரிக்கும், மனைவியினோட ஒரு நல்ல குணங்கள் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ல் சுக்கிரனும் கேது. பெண்கள் கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், எந்த பெண்களாக இருந்தாலும். 8ல் கேது அப்படின்னும் போது அஷ்டமத்து கேது, பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா போய் பராமரிக்கணும். பார்க்கல அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பெண்களால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துலாம் இருக்குன்னா போய் பாருங்க. அதே மாதிரி நட்பாக பழகுறீங்கன்னா நட்பு நட்பாகவே இருக்கட்டும். அதுக்கு மேலே இந்த நட்பை கொண்டு போக வேண்டாம் மேடம். இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாரும் அதை நட்புன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது நட்பும் இல்லை, அது காதலும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு உறவா ஒரு ஊசலாடுது. அதுக்கு இவங்க பெஸ்டி அப்படின்னு பேர் வேற வைக்கிறாங்க. நட்பு வேற, இந்த காதல் அப்படின்றது வேற. 4 அண்ணன் 3 தம்பி 2 அப்பா 1 அம்மா, இதுதான் நட்பு. இதை வந்து ஒரு பழைய இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நட்புக்கும் காதலுக்கும் ஓரிழை தான் பாக்கி. அந்த ஓரிழை இருந்தால் நட்பு காதலாக மாறும். நட்புலாம் காதலாக மாறாது, நட்பு நட்பாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து முக்கியமாக பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்படின்றது ஓகே மேடம். இது முற்பகுதியில். பிற்பகுதியில் சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய் 6ஆம் பாவம். அப்போ கடன் வாங்கினவங்க கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசி நல்லபடியாக பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஹெல்த்தில் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனம் போகும்போது கவனம் தேவை. 7ல் புதன் 7 அப்படின்போது என்னோட லைஃப் பார்ட்னரை நல்லா பேசியே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிச்சிட்றேன்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம். என்னோட லைஃப் பார்ட்னரோட ஆலோசனையினால் நான் வந்து டெவலப் ஆகுறேன் அப்படின்ற விஷயமும் உண்டு. சுக்கிரன் 9ஆம் பாவம். அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பா வந்து ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறாரு. வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப நாளாக படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு. டூரு, ட்ராவலு இதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலா இதெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ போகிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. மகர ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இந்த ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். ஆவணியில் எல்லாமே டாப்பு தான். நல்லா இருக்குது மேம். இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில், அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்? மேடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லெவல் தான் மேடம். 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். 2வது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி இஸ் சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சேலை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தான் நம்ம வாழறோம். இல்லை, கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும். இன்னும் யாரும் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லுவேன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே நிறைய. ஆமாம், இல்லை நீ வந்து MBBS முடிச்சிட்டோன்னே அஸ்ட்ராலஜி நீங்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்கள் ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அது நல்லதுக்காக மேடம். சூப்பர் சூப்பர் மேம். சொன்னதை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால் நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம்,
உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.